ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுக்குள்ள இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மாமல்லபுரத்துக்கு வரவழைத்து ஆறுதல் சொல்லியிருந்தாங்க. அப்போது பாதிக்கப்பட்ட மக்களிடம் விஜய் சார் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றதான் டீட்டெயில வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில வாக்குறுதி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் டீட்டெயில வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 2026ஆம் ஆண்டு உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நான் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, பாதிக்கப்பட்ட மக்களிடம் விஜய் சார் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா டீட்டெயில வந்து பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம விஜய் சார் மீண்டும் கரூருக்கு போவாங்களா இல்ல அப்படின்றதுக்கான ஒரு ஆன்சரை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் டீட்டெயில வந்து பார்த்துடலாம். அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்திற்கு 37 குடும்பங்களை சேர்ந்த 235 பேர் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கிறாங்க. போன அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் கோரிக்கைகளையும் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்களாம். கேட்டது மட்டுமல்லாமல் நிச்சயமாக செய்து தருவேன் அப்படின்னு உறுதியும் அளிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 5000 வழங்குவதாகவும் சுயதொழில், வீட்டு வசதி, கடன் பிரச்சனைகளுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சந்திப்புல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் கண்ணீர் மல்க சென்னைக்கு அழைத்து வந்ததற்கு என்ன மன்னிச்சிடுங்க, நிச்சயம் கரூரில் வந்து சந்திப்பேன், வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் ஒரு குடும்ப உறுப்பினராக இருப்பேன் அப்படின்றதையும் வேலை வாய்ப்பு, திருமணம், கல்வி உள்ளிட்ட உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவேன் என்று உருக்கமாக விஜய் சார் சொல்லியிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு உரையாடல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மன உறுதியையும் நம்பிக்கையையும் அளித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர்களின் கோரிக்கைகளை எழுத்து வடிவில் பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையிலையும் உங்களுடன் இருப்பேன் அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா கரூர் போவதாக சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.